ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சண்டே வீலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி புரட்டாசி மாதன்றனால ஒரு வெஜ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பன்னீர் கோகனட் கிரேவி. எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட் பன்னீர் 200 கிராம்ஸ் வாங்கி அதை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி இப்போது ஒரு கடாயில் நெய் கொஞ்சம் ஊற்றி அதை நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பன்னீர் ஒரு சைடு ஃப்ரை ஆகிட்டுருக்கப்பவே இன்னொரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, அது கூடவே கொஞ்சம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் பொடி பொடியாக ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆனியன் ஆட் பண்ணி இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன். இதை நான் கட் பண்ணி போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா மிக்சியில் போட்டு நல்லா டொமேட்டோ பியூரி மாதிரி எடுத்து அரைச்சி தான் போடுறேன். நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடுறதுனால நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். கூடவே டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். திக்கான கன்சிஸ்டன்சியில் வரப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்க அந்த பன்னீரை இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய், அதில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி இது 3 ஒட்டுக்க நல்லா அரைச்சி இதை ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்க கிரேவியில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அந்த ரா ஸ்மெல் போகிற மாதிரி சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நம்மளுக்கு இப்போ சூப்பரான பன்னீர் கோகனட் கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.